Durai, Future Sammandurai, Reliance Printing and Advertising, Ruzan Studio, Sammandurai. இப்பொழுது நாங்கள் சிறுகுடற்சாறை பார்ப்போம். இந்த சிறுகுடற்சாறும் பல்வேறு வகையான கூறுகளை கொண்டது. சிறுகுடற்சாறின் கூறுகளையும் நாங்கள் செல்லமாக சுருக்கமாக மனதிற்குள் வைத்துக் கொள்வதற்காக சீனிக்க, மல்சாடென்ட் என்று வைத்துக் கொள்வோம். இதுவே சிறுகுடற்சாறின் கூறுகள். மாணவர்களை வளமையாக பாருங்கள், 3, 8, 10, 14 நொதிய கூறுகளை அல்லது இந்த 16 வகையான கூறுகளை உங்களுக்கு மனதிற்குள் வைத்துக் கொள்வது அல்ல பாடமாக்குவது கஷ்டம் என்பதற்காக இவ்வாறான எளிய ஃபார்முலாவை உங்களுக்கு உருவாக்கி இருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிளியராக இருக்கும்னா ஒரு நாளும் என்ன செய்யாது, ஒரு நொதியம் கூட உங்களுக்கு அல்ல ஒரு கூறு கூட உங்களுக்கு மிஸ் ஆகிறது சான்ஸ் இல்லை. ஆகவே பார்ப்போம். சி நீக்க, மல்சா டென்ட். C4 சீதம், நீ4 நீர், K4 கனியுப்புக்கள், M4 மோல்டேஸ், A4 அமைலேஸ், L4 லாக்டேஸ், S4 சுக்ரேஸ், A4 aminopeptidase, D4 dipeptidase, E4 elastase, N4 nuclease, N4 nucleotidase, N4 nucleosidase, T4 trypsin. உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்தோம். மோல்டேஸ் ஒரு டைசக்கரைடேஸ் நொதியம், அமைலேஸ் ஒரு பொலிசக்கரைடேஸ் நொதியம், லக்டேஸ் ஒரு டைசக்கரைடேஸ் நொதியம், சுக்ரேஸ் ஒரு டைசக்கரைடேஸ் நொதியம், அமைனோபெப்டிடேஸ் நாங்கள் குறிப்பாக கட்சியில் பார்த்தோமா பெட்சியில் பார்த்தோமா என்று பார்க்கின்ற பொழுது கட்சியில் பார்த்தோம். ஆகவே இது ஒரு எக்ஸோபெப்டிடேஸ். அதே போன்று இது எலாஸ்டேஸ் ஒரு எண்டோபெப்டிடேஸ். இவை நியூக்ளியஸுக்குள் பார்த்தோம். ட்ரிப்சின் நாங்கள் எண்டோபெப்டிடேஸினுள் பார்த்தோம். ஆகவே இந்த நொதியங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இப்பொழுது பார்க்கலாம். மோல்டேஸ், மோல்டோஸை குளுக்கோஸுகளாக மாற்றும். அமைலேஸ் மாப்பொருளை மோல்டோஸாக மாற்றும். லக்டேஸ் லக்டோஸை குளுக்கோஸாகவும் கலக்டோஸாகவும் மாற்றும். சுக்ரேஸ் சுக்ரோஸை குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றும். அமைனோபெப்டிடேஸ் பெப்டோன்களை அல்லது சிறிய பல்பெப்டைடுகளை அமினோ அமிலங்களாக மாற்றும். டைபெப்டிடேஸ் அதே செயற்பாடு. எலாஸ்டேஸ் புரதத்தை பெப்டோன்களாக அல்லது சிறிய பல்பெப்டைடுகளாக மாற்றும். நியூக்ளியேஸ் நியூக்ளியோடைடுகளை நியூக்ளியேஸ் நியூக்ளிக் அமிலங்களை நியூக்ளியோடைடுகளாக மாற்றும். நியூக்ளியோடைடேஸ் நியூக்ளியோடைடுகளை நியூக்ளியோசைடுகளாக மாற்றும். நியூக்ளியோசைடேஸ் நியூக்ளியோசைடுகளை வெல்லங்களாகவும் நைட்ரசன் மூலங்களாகவும் மாற்றும். ட்ரிப்சின் புரதத்தை பெப்டோன்களாக மாற்றும். இது சிறுகுடற்சாறின் கூறுகள், அவற்றின் பணிகள் அல்லது அவற்றின் தொழில்களையும் நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். இதே போன்று சதையச்சாறை பார்ப்போம். இந்த சதையச்சாறின் கூறுகளாக நாங்கள் குறிப்பிட போகின்ற விடயங்கள் சீனிக்க, அலன், PTC.
சீனி க எலன் பிடிசி C4 சீதம் நீர் அதே கனியுப்புக்கள் அமைலேஸ் லிப்பேஸ் enterokinase nuclease nucleotidase nucleosidase pro-carboxypeptidase trypsin chymotrypsin அமைலேஸ் மாப்பொருளை மோல்டோஸாக மாற்றும் லிப்பேஸ் இலிப்பிட்டுக்களை கொழுப்பமிலங்களாகவும் கிளிசரோலாகவும் மாற்றும் எண்டரோகைனேஸ் ட்ரிப்சினோஜினை ட்ரிப்சின் நொதியமாக உயிர்ப்பூட்டும் கைமோ ட்ரிப்சினோஜினை கைமோட்ரிப்சினாக உயிர்ப்பூட்டும் நியூக்ளியஸ் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் ப்ரோ கார்பாக்சிபெப்டிடேஸ் கார்பாக்சிபெப்டிடேஸாக மாறி பெப்டோன்களை அமினோ அமிலங்களாக மாற்றும் ட்ரிப்சின் புரதத்தை பெப்டோன்களாக மாற்றும் கைமோட்ரிப்சின் புரதத்தை பெப்டோன்களாகவும் பெப்டோன்களை அமினோ அமிலங்களாகவும் மாற்றும் ஆகவே நாங்கள் இப்பொழுது நேரடியாக கேள்விக்கு வரலாம் வாய்க்குழியிலிருந்து சிறுகுடல் வரைக்குமான உணவு சமன்பாடு ஆகவே வாய்க்குழியில் உணவு சமன்பாடானது இரு வகைகளில் நடைபெறும் ஒன்று பொறிமுறை சமன்பாடு மற்றது இரசாயன சமன்பாடு பொறிமுறைக்குரிய சமன்பாட்டில் பற்கள் பிரதானமாக பங்கெடுக்கும் நாக்கு அதற்கு துணை புரியும் இங்கு பற்கள் உணவை வெட்ட கிழிக்க அரைக்க உதவும் நாக்கு வெட்டப்பட்ட கிழிக்கப்பட்ட அரைக்கப்பட்ட உணவுக்கூறுகளை உமிழ்நீருடன் கலக்க உதவும் அத்துடன் உணவுக்கூறுகளை திரளைகளாக மாற்றுவதற்கும் இந்த நாக்கு உதவும் அதே நேரம் இரசாயன சமன்பாட்டை பொறுத்தவரையில் வாய்க்குழியில் ஒரே ஒரு வகையான இரசாயன சமன்பாடு மாத்திரம் நடைபெறும் உணவில் உள்ள அவித்த மாப்பொருளானது உமிழ்நீர் அமைலேசினால் அல்லது தயலீனினால் மோல்டோஸ் ஆக மாற்றப்படும் இதுவே வாய்க்குழியில் நடைபெறுகின்ற சமன்பாடாக அமைகின்றது இரண்டாவது நாங்கள் பார்க்கலாம் சமன்பாட்டின் அடுத்த கட்டம் குறிப்பாக இரைப்பையிலேயே நடைபெறும் இந்த இரைப்பையில் குறிப்பாக பொறிமுறைக்குரிய சமன்பாடும் நடைபெறும் இரசாயன சமன்பாடும் நடைபெறும் இந்த பொறிமுறைக்குரிய சமன்பாடு இரைப்பை சுவரினால் இரைப்பை சுவரில் உள்ள தசைகளின் அசைவினால் இயக்கத்தினால் பொறிமுறை சமன்பாடு நடைபெறும் பொதுவாக இரைப்பையில் உள்ளடக்கப்பட்ட உணவு திரளைகள் இரைப்பை சாறுடன் கலக்கப்பட்டு இரைப்பை பாகாக மாற்றப்படுகின்ற செயற்பாடே பொறிமுறை சமன்பாடாக அமையப் போகின்றது இந்த இரசாயன சமன்பாட்டை பொறுத்தவரையில் இரைப்பையிலே குறிப்பாக
புரத சமிபாடு நடைபெறும். ஏனைய சமிபாடுகள் மாப்பொருள் சமிபாடோ அல்லது இலிப்பிட்டு சமிபாடோ இரைப்பையில் நடைபெறுவதில்லை. புரத சமிபாட்டை பொறுத்தவரையில் 2 வகைகளில் நடைபெறலாம். ஒன்று புரதமானது பெப்சின் நொதியத்தினால் பெப்டோன்களாக அல்லது சிறிய பல்பெப்டைடுகளாக மாற்றப்படும். அதே போன்று சிறு குழந்தைகளில் மாத்திரம், எல்லோரிலும் அல்ல, சிறு குழந்தைகளில் மாத்திரம் பாலில் உள்ள கேசினோஜின் எனப்படுகின்ற பால் புரதமானது கேசின் எனப்படுகின்ற புரதமாக மாற்றப்படும். இது இரைப்பையில் நடைபெறுகின்ற சமிபாடாக அமைகின்றது. குறிப்பாக மனித உடலிலே பெருமளவுக்கு சமிபாடு நடைபெறுகின்ற இடம் சிறுகுடலாக அமைகின்றது. இந்த சிறுகுடலிலே பொறிமுறைக்குரிய சமிபாடும் நடைபெறும், இரசாயன சமிபாடும் நடைபெறும். இந்த சிறுகுடலிலே பொறிமுறை சமிபாடு குறிப்பாக ஈரலால் உருவாக்கப்படுகின்ற பித்தத்தினால் மாத்திரம் நடைபெறும். பித்தமானது உணவில் உள்ள இலிப்பிட்டுக்களை சிறு துண்டுகளாக உடைக்கும். இவ்வாறு உடைப்பதன் காரணமாக இலிப்பிட்டோடு தாக்கம் புரிகின்ற லிபேஸ் நொதியத்தின் அளவு கூட போகின்றது. ஆகவே இலிப்பிட்டின் சமிபாடு இலகுவாக்கப்பட போகின்றது. அதற்காக இந்த இலிப்பிட்டை சிறுதுண்டாக்குகின்ற பொறிமுறை சமிபாட்டை பித்தம் மேற்கொள்கின்றது. இங்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், 1986ஆம் ஆண்டு ஒரு MCQ கேள்வி வந்தது. அந்த கேள்வியிலே அவர்கள் கேட்ட விடயம் என்னவென்றால், எண்ணெய் பசை மேல் சவர்க்காரம் தாக்கம் கொள்வது போல் தாக்கம் கொண்டு இலிப்பிட்டை உடைக்கின்ற கூறு எது என்று கேட்டிருந்தார்கள். அதற்கு விடை பித்தமாக அமையப் போகின்றது. ஆகவே இந்த பித்தம் எவ்வாறு இந்த தாக்கத்தை மேற்கொள்ளும் என்றால், எண்ணெய் பசை மேல் சவர்க்காரம் தாக்கம் கொள்வது போல், அதாவது எங்களுடைய கைகளிலே காணப்படுகின்ற எண்ணெய் படலங்கள் சவர்க்காரத்தை நாங்கள் பூசி கழுவுகின்ற பொழுது, அதன் பிற்பாடு அந்த நீரிலே பார்க்கின்ற பொழுது அந்த எண்ணெய் படலங்கள் துண்டு துண்டுகளாக காணப்படும், துகள்களாக காணப்படும். அவ்வாறான உடைப்பினை இந்த பித்தம் மேற்கொள்ளப் போகின்றது. ஆகவே இது ஒரு வகையான பொறிமுறை சமிபாடாக அமைகின்றது. சிறுகுடலிலேயே இரசாயன சமிபாடு. குறிப்பாக சிறுகுடற்சாறினாலும் சதையச்சாறினாலும் மேற்கொள்ளப்பட போகின்றது. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே, சிறுகுடற்சாறின் கூறுகளவை நாங்கள் முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். சீனிக்க மல்சாடென்ட், சதையச்சாறின் கூறுகள் சீனிக்க LNPTC. இங்கு இந்த மல்ஸ் கார்போஹைட்ரேட் சமன்பாட்டிலும், அதே போன்று இந்த இந்த மல்சா எனப்படுவது கார்போஹைட்ரேட் சமன்பாட்டிற்கும், இந்த DET புரத சமன்பாட்டிலும், எஞ்சிய கூறுகள் நியூக்ளிக் அமில சமன்பாட்டிலும் பங்கெடுக்கப் போகின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், M4 மோல்டேஸ் மோல்டோஸை குளுக்கோஸாக மாற்றும். அதே போன்று அமைலேஸ் இது மாப்பொருளை மோல்டோஸாக மாற்றும். எல்ஃபோ லாக்டேஸ் லாக்டோஸை குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் மாற்றும். சுக்ரேஸ் குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றும். இந்த அமைனோ பெப்டிடேஸ் இது பெப்டோன்களை அமினோ அமிலங்களாக மாற்றும். டைபெப்டேஸ் பெப்டோன்களை அமினோ அமிலங்களாக மாற்றும். எலாஸ்டேஸ் புரதங்களை பெப்டோன்களாக மாற்றும். ட்ரிப்சின் புரதங்களை பெப்டோன்களாக மாற்றும். இதே போன்று இந்த
ஏ மாத்திரம் அமைலேஸ் மாப்பொருளை மோல்டோஸாக மாற்றும். லிப்பேஸ் இலிப்பிட்டுக்களை கொழுப்பமிலங்களாகவும் கிளிசரோலாகவும் மாற்றும். என்டரோகைனேஸ் ட்ரிப்சினோஜினை ட்ரிப்சினாகவும் கைமோட்ரிப்சினோஜினை கைமோட்ரிப்சினாகவும் மாற்றும். புரோகார்பாக்சிபெப்டிடேஸ் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், பெப்டோன்களை எளிய அமினோ அமிலங்களாக மாற்றும். ட்ரிப்சின் புரதத்தை பெப்டோனாக மாற்றும். கைமோட்ரிப்சின் 2 வகையான தொழிற்பாடுகளை மேற்கொள்ளும் என்று குறிப்பிட்டோம். இவ்வளவுதான் எங்களுக்கு இந்த சமிபாட்டுக்குரிய எளிய பொறிமுறை. இப்பொழுது நாங்கள் குறிப்பிட்ட இந்த அனைத்து விடயங்களையும் வசனங்களாக அல்லது வாக்கியங்களாக மாற்றுவதன் மூலம் 150 புள்ளிகளுக்குரிய எங்களுக்கு தெளிவான விடையை நாங்கள் எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். சம்மாந்துறையில் பிரிண்டிங் துறையின் முன்னோடி பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங். வாடிக்கையாளர் மனம் கவர் விதவிதமான திருமண அழைப்பிதழ்கள், banner, handbills, rubber stamps, graphic designing and printing, mug printing, digital printing என அனைத்து விதமான பிரிண்டிங் தேவைகளுக்கும் பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங். அல்மார்ஜான் தேசிய பாடசாலை முன்பாக அம்பாறை வீதி, சம்மாந்துறை. தொடர்புகளுக்கு 0772 635922. உரிமையாளர் AMM ஆஷிக். சுதேசி உற்பத்திகளின் அதிகாரமளிக்கப்பட்ட பிராந்திய முகவர் நிறுவனம் அச்சீவர். உரிமையாளர் RM ரைஹான். ஒட்டுமொத்தமான விளக்கத்தையும் தந்துவிட்டேன். இனி விடைக்கு வரலாம். இந்த கேள்விக்கு வாய்க்குழியில் ஆரம்பித்து இதை சிறுகுடல் நிறைவடைகின்ற உணவு சமன்பாட்டினை விளக்குக என்கின்ற கேள்விக்கு நாங்கள் விடையளிக்கின்ற பொழுது முதலாவது வாய்க்குழியில் ஆரம்பிக்கின்றோம். வாய்க்குழியில் உணவு உள்ளெடுக்கப்பட்டு அது பற்களால் வெட்டப்பட்டு கிழிக்கப்பட்டு அரைக்கப்பட்டு பொறிமுறை சமன்பாட்டுக்கு உட்படும். அது உமிழ்நீரோடு கலக்கப்பட்டு நாக்கின் துணையுடன் உணவு திரளைகளாக மாற்றப்படும். இது 2வது பாயிண்டாக அமையப் போகின்றது. 3வது பாயிண்ட், அவ்வாறு பெறப்படுகின்ற அந்த உணவு திரளையில் உள்ள அவித்த மாப்பொருள் மாத்திரம் அமைலேஸ் நொதியத்தினால் எங்களுக்கு மோல்டோஸாக மாற்றப்படும். இத்தோடு எங்களுக்கு வாய்க்குழியில் நடைபெறுகின்ற சமன்பாடு நிறைவடைகின்றது. ஆகவே 4 பாயிண்ட்ஸ், 4 விடயங்களை நாங்கள் இங்கே குறிப்பிடுகின்றோம். இதன் பிற்பாடு அந்த உணவு திரளைகள் நாக்கின் துணையுடன் தொண்டைக்கு தள்ளப்படும். தொண்டையிலிருந்து மிடறு விழுங்குதல் எனப்படுகின்ற செயற்பாட்டின் மூலம் களத்திற்கு அனுப்பப்படும். களத்திலிருந்து அது மீண்டும் எங்களுக்கு சுற்றுச்சுருங்கல் அசைவின் மூலம் இரைப்பைக்கு கொண்டு செல்லப்படும். இரைப்பையிலே இந்த உணவானது இரைப்பை சுவரின் தசைகளின் செயற்பாட்டின் மூலம் இரைப்பை சாறுடன் கலக்கப்பட்டு இரைப்பை பாகாக மாற்றப்படும். இரைப்பை பாகில் உள்ள குறிப்பாக புரதங்கள் பெப்சின், அதாவது பெப்சினோஜினானது பெப்சினாக உயிர்ப்பூட்டப்பட்டு அந்த பெப்சினின் துணையோடு புரதங்கள் சிறிய பெப்டோன்களாக அல்லது எளிய புரதங்களாக மாற்றப்படும். பின்னர் அதே போன்று சிறு குழந்தைகளில் மாத்திரம் பாலில் உள்ள கரையக்கூடிய கேசினோஜினானது புரோரெனின் எனப்படுகின்ற நொதிய முன்னோடி ரெனினாக மாற்றப்படுவதன் மூலம் அந்த ரெனினின் துணையுடன் அந்த புரோரெனினானது அந்த கேசினோஜினானது கேசின் எனப்படுகின்ற புரதமாக மாற்றப்படும். இவ்வளவும் எங்களுக்கு இரைப்பையில் நடைபெறுகின்ற செயற்பாடுகளாக அமையப் போகின்றது. இந்த இரைப்பையில் நடைபெறுகின்ற இந்த செயற்பாட்டை பொறுத்தவரையில் குறிப்பாக அங்கு சிறிதளவு அமைலேஸ் சிறிதளவு லிப்பேஸ் ஆகிய நொதியங்கள் காணப்பட்ட போதும் அவை ஒருபோதும் அங்கு தொழிற்படாது என்பது முக்கியமான விடயமாக அமைகின்றது. அதே போன்று இதன் பிற்பாடு எங்களுக்கு சிறுகுடல் நடைபெறுகின்ற சமிபாடு, இந்த சிறுகுடலில் நடைபெறுகின்ற சமிபாடு பெருமளவான சமிபாடாக அமைகின்றது. ஆகவே சிறுகுடலுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற இரைப்பை பாகானது குறிப்பாக அங்கு காணப்படுகின்ற புரதக்கூறுகள் புரத பகுப்பு நொதியங்களாலும் மாப்பொருள் அதே போன்று ஏனைய கார்போஹைட்ரேட்டு கூறுகள் கார்போஹைட்ரேட்டு பகுப்பு நொதியங்களாலும் இலிப்பிட்டுக்கள் இலிப்பிட்டு பகுப்பு நொதியங்களாலும் அதே போன்று நியூக்ளிக் அமிலம் சார்ந்த கட்டமைப்புகள் நியூக்ளியஸ் நியூக்ளியோடைடேஸ் நியூக்ளியோசைடேஸ் போன்ற நொதியங்களினாலும் சமிபாட்டுக்கு உட்படுத்தப்படும். குறிப்பாக அதிலிருந்து நாங்கள் சொல்ல போகின்ற விடயம் சிறுகுடற்சாரின் கூறான குறிப்பாக சுக்ரேஸ் ஆனது சுக்ரோஸை குளுக்கோஸாகவும் கெலக்டோஸாகவும் அதே போன்று மோல்டேஸ் ஆனது மோல்டோஸை குளுக்கோஸாகவும் அதே போன்று லக்டேஸ் ஆனது லக்டோஸை குளுக்கோஸாகவும் கெலக்டோஸாகவும் மாற்றும் என்பதை நாங்கள் இங்கு குறிப்பிடுவோம். இதனை மாணவர்கள் படிப்படியாக ஒவ்வொரு புள்ளிகளாக அல்லது விடயங்களாக கட்டாயம் எழுத வேண்டி இருக்கின்றது. ஆக மாணவர்கள் உங்களுக்கு அதை எழுதக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாது இந்த சதையச்சாரின் கூறான அமைலேஸும் மாப்பொருளை எங்களுக்கு மோல்டோஸாக நிற்பகுப்பு செய்யும் அல்லது சமன்பாடு செய்யும் என்பதை இங்கு நாங்கள் குறிப்பிட வேண்டும்.
இத்தோடு குறிப்பாக சிறுகுடலில் நடைபெறுகின்ற கார்போஹைட்ரேட் சமன்பாடு நிறைவடைகின்றது. இதைத் தொடர்ந்து சிறுகுடலிலே குறிப்பாக புரத சமன்பாடு ஆரம்பிக்கப்பட போகின்றது. புரத சமன்பாட்டை பொறுத்தவரையில் சிறுகுடற்சாரின் புரத சமன்பாட்டு நொதிய கூறுகளும் அதே போன்று சதையச்சாரின் புரத சமன்பாட்டு நொதிய கூறுகளும் இங்கு பங்கெடுக்கப் போகின்றன. குறிப்பாக சிறுகுடற்சாரில் காணப்படுகின்ற புரோகார்பாக்சிபெப்டிடேஸ் அதே போன்று அமைனோபெப்டிடேஸ் போன்ற நொதியங்கள் இங்கு குறிப்பாக தொழிற்பட போகின்றன. குறிப்பாக அமைனோபெப்டிடேஸ், டைபெப்டிடேஸ், எலாஸ்டேஸ், ட்ரிப்சின் ஆகிய நொதியங்களும் சதையச்சாரின் கூறுகளான புரோகார்பாக்சிபெப்டிடேஸ், ட்ரிப்சினேஸ், கைமோட்ரிப்சின் ஆகிய நொதியங்கள் பங்கெடுக்கப் போகின்றன. அமைனோபெப்டிடேஸ், டைபெப்டிடேஸ், புரோகார்பாக்சிபெப்டிடேஸ் ஆகியன எளிய புரதங்களை அல்லது பெப்டோன்களை அமினோ அமிலங்களாக மாற்றும். அதே போன்று ட்ரிப்சினானது குறிப்பாக புரதங்களை எளிய பெப்டைடுகளாக அல்லது பெப்டோன்களாக மாற்றும். கைமோட்ரிப்சினானது இருவகை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் என்று நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இவையே இங்கிருக்கின்ற புரத சமன்பாடுகளாக அமைகின்றன. மூன்றாவது கட்டமாக இலிப்பிட்டு சமன்பாடு. குறிப்பாக எங்களுக்கு சதையச்சாரில் உள்ள லிப்பேஸ் ஆனது சிறுகுடற்சாரில் உள்ள சிறுகுடலுக்கு வந்து சேருகின்ற இரைப்பை பாகின் இலிப்பிட்டு கூறுகளை கொழுப்பமிலங்களாகவும் கிளிசரோலாகவும் மாற்றும். இறுதியாக சிறுகுடற்சாரிலும் சதையச்சாரிலும் காணப்படுகின்ற நியூக்ளியேஸ் நியூக்ளிக் அமிலங்களை நியூக்ளியோடைடுகளாக மாற்றும். நியூக்ளியோடைடுகளை நியூக்ளியோடைடேஸ் நியூக்ளியோசைடுகளாக மாற்றும். நியூக்ளியோசைடுகளை இந்த இரண்டிலும் உள்ள நியூக்ளியோசைடேஸ் வெல்லங்களாகவும் உப்பு மூலங்களாக மாற்றும். இத்துடன் இந்த உணவு சமன்பாடு நிறைவடைகின்றது. எனவே மாணவர்கள் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போன்று இந்த இவ்வாறான கேள்வி ஒன்று வருகின்ற பொழுது பாடமாக்கி விடையளிப்பதை விட குறிப்பாக மாணவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி என்னவென்றால் குறிப்பாக இந்த ஸ்கெல்டன் இந்த வன்கூட்டு கட்டமைப்பை அவர்கள் வரைந்துவிட்டு அதன் பிற்பாடு அதற்குரிய அந்த வசனங்களை அவர்கள் எழுதத் தொடங்கினார்கள் என்றால் மிகவும் இலகுவாகவும் சிறப்பாகவும் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி இந்த கேள்விக்கான விடையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். மாணவர்களே, குறிப்பாக உங்களுக்கு ஏதாயினும் உயிரியல் தொடர்பான தேவைப்பட்ட விளக்கங்கள் ஏதாயும் தேவையாயின் நீங்கள் நேரடியாக நியூஸ் ப்ளஸ் நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை நீங்கள் குறுந்தகவல்களாக அல்லது வாட்ஸ்அப் தகவல்களாக அனுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் மூலம் விடை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம், வணக்கம். சம்மாந்துறையில் பிரிண்டிங் துறையின் முன்னோடி பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங். வாடிக்கையாளர் மனம் கவர் விதவிதமான திருமண அழைப்பிதழ்கள், பேனர், ANBIS, rubber stamps, graphic designing and printing, mug printing, digital printing என அனைத்து விதமான பிரிண்டிங் தேவைகளுக்கும் பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங், அல்மார்ஜான் தேசிய பாடசாலை முன்பாக, அம்பாறை வீதி, சம்மாந்துறை. தொடர்புகளுக்கு 0772 635922. உரிமையாளர் AMM ஆஷிக். சுதேசி உற்பத்திகளின் அதிகாரமளிக்கப்பட்ட பிராந்திய முகவர் நிறுவனம் அச்சீவர். உரிமையாளர் RM ரைஹான். இர்ஷாத் காதர் நற்பணி மன்றம், சம்மாந்துறை. மொஃபோ நென்சலர் அண்ட் எஜுகேஷன் காலேஜ், மொஃபோ ஸ்போர்ட்ஸ் கிளப், 2015 O-Level Batch Foundation, சம்மாந்துறை. ஃபியூச்சர், சம்மாந்துறை. ரிலையன்ஸ் பிரிண்டிங் அண்ட் அட்வர்டைசிங், ருசான் ஸ்டுடியோ, சம்மாந்துறை.